திரு செந்தில்வேல் ராஜ்நாத் சிங் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட ஆதரவு கேட்கிறார். டாக்டர் தமிழிசை சொல்றாங்க தமிழருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, திமுக போன்றவர்கள் அப்படிலாம் இல்லவே இல்லைன்னாங்க, அதனுடைய ரியல் எடுத்துக்காட்டு இப்போ பாருங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை திமுக ஏற்பட்டிருக்குல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் திருப்பி சொல்றேன். இதற்கு முன்பாக பேசிய நண்பர் சேலம் மணிகண்டன் கூட சொன்னாரு, மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் பிரதமராகும் வாய்ப்பை திமுக தடுத்து நிறுத்தியதாக. உள்ளபடி அன்னைக்கு தடுத்து நிறுத்தியது யாரு? உலகத்துக்கே தெரியும், பாஜக தான் அந்த திட்டமிட்டு சதி செஞ்சு தடுத்து நிறுத்தியது. திமுகவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திமுக அன்னைக்கு எத்தனை எம்பிக்கள் அது தெரியுமா? 18 எம்பிக்கள் இருந்தாங்க. பாஜக எத்தனை எம்பிக்கள் தெரியுமா? 161 எம்பிக்கள். சார் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே சார். உங்க நேரத்துல நீங்க குறுக்கிட சார். உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. மணிகண்டன் சார், உங்க நேரத்துல நீங்க பேசலாம். கண்டிப்பா ஒரு வெளிப்படுத்துங்க, நான் பேசுறேன். உங்க நேரத்துல அவரை பேச சொல்லுங்க, அவர் நேரத்துல அவரை பேச சொல்லுங்க, நான் பேசுறேன். ஐயா ஒரு நிமிஷம், ஒரு பத்திரிகையாளர் பேர்ல போய் சொல்லாமா? அன்னைக்கு பாஜக எதிர்க்கட்சி என்ன போய் பேசுறீங்க? பொதுக்கூட்ட மேடையில பேசுங்க. விவாதம்னா என் நேரத்துல என்ன பேசுங்க, உங்க நேரத்துல நீங்க பேசுங்க. முதல்ல அந்த அரசியல் நாகரிகத்தை வச்சுக்கோங்க. நான் என் நேரத்துல என்ன பேசும் காரியம். நான் திருப்பி சொல்றேன், பாஜக தான் சதி செய்து ஒரு பச்சை தமிழரை பிரதமராக விடாமல் தடுத்தது. எந்த அடிப்படையில் சார்? எந்த அடிப்படையில்? ஜனதா தளத்திற்கு 40 நான் எந்த அடிப்படையில்னா எப்படி திமுக தடுத்துன்னு அவர் சொல்றாரோ அதே அடிப்படையில தான். அதுக்கு நான் சான்று கூட தர்றேன். 46 எம்பிக்கள் அன்னைக்கு ஜனதா தளத்தில் இருந்தாங்க, 32 எம்பிக்கள் சிபிஎம்ல இருந்தாங்க, காங்கிரசுக்கு 140 எம்பிக்கள், தமாகவுக்கு எத்தனை எம்பி தெரியுமா? அன்னைக்கு 20, திமுகவுக்கு 18. 20 எம்பி இருக்கிற ஒருத்தரை பிரதமராக விடாம 18 எம்பி வச்சிருக்கிற ஒரு தடுத்துற முடியுமா? முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு ஜி.கே. மூப்பனார் என்ற ஒரு பச்சை தமிழர் பிரதமராக வேண்டும் என்ற ஒற்றை உயர்ந்த நோக்கத்தில் 161 பாஜக எம்பிக்களும் ஜனதா தளத்தினுடைய 46 எம்பிக்களுடைய ஆதரவோடு, அல்லது நீங்க ஆதரிக்காட்டாலும் பரவாயில்ல, பச்சை தமிழர் ஒருவர் ஜி.கே. மூப்பனார் பிரதமராகணும்னு 161 பாஜக எம்பிக்களும் ஆதரவு கொடுத்திருக்க வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு ஆதரவு கொடுக்கல? ஏன்னா அவர் காங்கிரஸ், தமாக, நீங்க பாஜக. தமிழர் என்பதால நீங்க ஆதரிக்க மாட்டீங்க, அதானே? அதேதான் இங்கேயும். என்ன எனக்கு புரியவே இல்லை. நீங்க அன்னைக்கு 161 எம்பி வச்சுட்டு ஜி.கே. மூப்பனார் ஆதரிச்சிக்க வேண்டியதானே சார்? அப்புறம் அப்துல் கலாமை நாங்க இதான் சொல்றேன் அடையாள அரசியல். நீங்க அப்துல் கலாமை ஜனாதிபதி வேட்பாளர் ஆக்கிட்ட உடனே நீங்க இஸ்லாமியர்களின் நண்பரா? அப்ப பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்தது யார்? அந்த 11 கொடும் குற்றவாளிகளை விடுதலை செய்தது யார்? சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது யார்? நீதிமன்ற காரி துப்பிச்ச இவ்வளவு கடுமையான கொடும் குற்றவாளிகளை, ஒரு 5 மாச கர்ப்பிணியை கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சு அவ கையில இருக்கிற 3 வயசு குழந்தைய புட்டிங்க அடிச்சு கொன்ன கொடும் குற்றவாளிகள் 11 பேரை எதுக்கு வெளியில விட்டீங்கன்னு கேட்டாங்களே, அதுக்கு யார் பேர் சொல்றது? நீங்க நரோடா பாட்டியால ஏகப்பட்ட இஸ்லாமியர்களை ஒரே இடத்துல கொன்று குவித்த நீங்க மனோஜ் குக்ரானி முதல் குற்றவாளி, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை பரோல்ல வெளியில விட்டுட்டு அவர் பொண்ணுக்கு பாயல் குக்ரானிக்கு அதே நரோடா பாட்டிய தொகுதியில சீட்டு கொடுத்தீங்களே போட்டியிடுவதற்கு. இதெல்லாம் இஸ்லாமியர்களினுடைய எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு அப்துல் கலாம், அந்த அப்துல் கலாம் இதை எதையுமே கண்டிக்காதவர், அதனால உங்களுக்கு அப்துல் கலாம் ஏறாப்படுவாரு. அப்ப உங்களுடைய கொள்கைகளை அவங்க கேட்கறது இரண்டாம் முறை அப்துல் கலாம் இல்ல, அவர் கேட்கறது இரண்டாம் முறை ஒரு தமிழர் ஜனாதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பை தடுத்த திமுக சார். இது தமிழர் இல்லைங்கிறதே பிரச்சனை இல்லை சார். எனக்கு புரியவே இல்லை. நான் என்ன சொல்றேன், திருப்பி நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தமிழர் பிரதமராவது மட்டும்தான் நோக்கம்னா அன்னைக்கு ஜி.கே. மூப்பனார் 161 எம்பிக்கள் ஆதரிச்சிருக்கணுமே. இப்ப நான் நாளைக்கு என்ன சொல்றேன், நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேங்க, ஒரு வாதத்துக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நீங்க பிராக்டிகலா மனம் திறந்து பேசுங்க. ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர், மற்றவர்களோடு இணக்கமாக இருக்கிறார் என்பதெல்லாம் வேற. ஆனால் ஐடியாலஜி அவர் RSS இருக்கிறார், முரண்பாடு. சி.பி. ராதாகிருஷ்ணனை விட வயதில் மூத்தவர், அரசியல் அனுபவம் கொண்டவர், சிபிஆரும் மதிக்கக்கூடியவர், இந்த அரங்கில் இருக்கக்கூடிய எல்லோரும் மதிக்கக்கூடியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். நாளைக்கு நல்லக்கண்ணு தோழரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கிறோம்னு வச்சுக்கங்க. மோடியும் அமித்ஷாவும் ஆதரிச்சிருவாங்களா? பாஜக ஆதரிச்சிருமா? என்ன வாதம்? எப்படி அவரை கம்யூனிஸ்டா தான் பார்ப்பாங்க. அதே தாங்க இங்கேயும். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் எல்லாம் ஈஸியா அறிவிக்க முடிஞ்சிருச்சு பாஜகவால. இன்னி வரைக்கும் பாஜக தலைவர் யாருன்னு ஏன் உங்களால அறிவிக்க முடியல? அவருக்கு பதவி முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் அறிவிக்க முடியல? ஏன்னா அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது. திருப்பி சொல்றேன், ஏன் சிபிஆர்ங்கிறதுக்குள்ள நான் முதல் சுற்றுல அன்பு தம்பியோட கருத்தை நான் உடன்படுறேன்.
ஆர்எஸ்எஸ் செக் வச்சுக்கிட்டே இருக்கு மோடிக்கு. இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ் பற்றி பேசாத மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவில் கொடியேற்றி வைத்துவிட்டு ஆர்எஸ்எஸ் வானலாவ புகழ்ந்ததனுடைய நோக்கம் என்ன? இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு போகாதவர் இப்ப ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு சமீபத்தில் போனதற்கு காரணம் என்ன? ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் செக் வச்சிட்டாரு, 75 வயசு முடிஞ்சிருச்சு, வீட்டு கிளம்புங்கிறாரு இந்த நவம்பர் மாதத்தோடு. அப்ப ஆர்எஸ்எஸ்க்கு இணங்கி போக வேண்டிய ஒரு நெருக்கடி அவருக்கு வருது. ஆர்எஸ்எஸ் யாரை கைகாட்டுகிறதோ அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வருகிறது. அப்ப ஆர்எஸ்எஸ் மிக மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டு வர வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், மற்ற மாநிலங்களில் இருந்து ஏன் தேர்ந்தெடுக்கலைன்னா, மற்ற மாநிலங்களில் பாஜக குறைந்தபட்ச வெற்றியை பெறுகிறது. மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க அல்லது எம்பியா இருக்கிறாங்க, மத்திய அமைச்சரா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இப்படித்தான் வேற ஏதாவது மாநிலத்தில் இருந்து மத்திய அமைச்சராக்கி ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் அல்லது ஆளுநர் ஆக்கணும். இந்த மாதிரியான பதவிகளை கொடுத்து அவர்களை கௌரவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாஜகவுக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க இங்க வெற்றி பெற்று நினைச்ச முடியாது, பதவிக்கு போக முடியாது. இதை நான் குறையா சொல்ல, தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இந்த பதவிகளை கொடுப்பதுன்றது இல்ல சார், இந்த பதவிகளை கொடுப்பதுன்றது இங்க இருக்கக்கூடிய பாஜகவினரை உற்சாகப்படுத்தாதா? தேர்தல் அரசியல் அது வெற்றியை வாங்கி தராதா? அதெல்லாம் தமிழ்நாடு அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லையா சார். நான் அதை திருப்பி சொல்றேன் சார், பாஜக பார்வையில பாத்தீங்கன்னா உள்ளபடி அது பாராட்டத்திற்குரியது. அவங்களுக்காக அவங்க கட்சிக்காக இத்தனை ஆண்டுகள் உழைத்தவர்கள் சீனியர்ஸ், அவங்களுக்கு இங்க தேர்தல் வெற்றியில வாய்ப்பில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களை கௌரவிப்பதற்காக ஆளுநர் பதவி கொடுக்கிறது, ராஜ்யசபா மூலம் மத்திய அமைச்சர் ஆக்குவது, இது எல்லாமே அவர்களுடைய பார்வையில வரவேற்கத்தக்கது. நான் என்ன சொல்றேன், இது அவங்க கட்சிக்கு உற்சாகத்தை கொடுக்கும், அதெல்லாம் வேற. ஆனா அவர் ஆக்கிட்டதுனாலேயே தமிழ்நாட்டிற்கு பெரும் நன்மை, ஒரு தமிழர் ஆகிவிட்டார், இதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும். நீங்க தமிழ்நாட்டுக்கு அத்தனை வஞ்சகத்தையும் துரோகத்தையும் பாஜக பண்ணிட்டு ஒரு அடையாள அரசியலாக ஒருத்தர் ஆக்கிட்டு அவரை நாங்க அப்படி ஏத்துக்க முடியாது. அது ரெண்டுக்கு வேற பாரதூர வேறுபாடுகள் உள்ளது. ஓகே, திரு சேலம் மணிகண்டன், போட்டிக்கு இந்தியா கூட்டணி ஒரு தமிழரை வேட்பாளராக நிறுத்தினா பாஜக ஆதரிச்சிருமா? அவருக்கு எப்படி நேரம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு நேரம் கொடுங்க. 1996 வாஜ்பாய் அரசாங்கம் 13 நாளுக்கு அப்புறம் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம அவருடைய அரசாங்கம் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்ல ஜோதி பாசு. ஆனால் கம்யூனிஸ்ட் நாங்க அதை ஏற்க விரும்பலன்னு சொன்னதுக்கு அப்புறம் திரு மூப்பனார் பெயர் பரிசீலனை பண்ணப்ப குறுக்க பூந்து கட்டைய போட்டவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள். எதிர்த்தரப்புல இருக்கிற தமாகவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய செயலாளராகவும் அமைப்பு எல்லாம் இருந்தனர். இது தவறான வாதம். இது வந்து வேண்டும் என்றே திமுகவை வம்புக்கு இழுப்பதற்கு திமுகவுடைய பேரை கெட்டு நீங்க பதில் கொடுங்க. ஒரு நிமிஷம், நீங்க சம்பந்தப்பட்ட நீங்க பதில் கொடுங்க. அவர் மணியண்ணன் முடிச்சிட்டோம். மணியண்ணன், அதனால எதிர்த்தரப்புல இருக்கிற பாஜக போய் மூப்பனார் எப்படி ஆதரிக்கும்? ஒரு பத்திரிகையாளருங்கிறது உள்ளதை உள்ளபடி பேசணுமோ ஒழிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்மைக்கு மாறான தகவலை சொல்லக்கூடாது. இது முதல் விஷயங்க. ரெண்டாவது அவர் கேட்கிறாரு, அதாவது இது தமிழர் அப்படின்லாம் பார்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை அப்படின்னு. அஞ்சையாங்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவரை கேவலப்படுத்தணும்னு அந்த காங்கிரஸ் ராஜீவ்காந்திக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி தான் பாத்தீங்கன்னா நம்ம என்.டி. ராமராவ் தொடங்கின தெலுங்கு தேசம் கட்சி. நரசிம்மராவ் என்ற மண்ணின் மைந்தன், பிரைட் ஆஃப் ஆந்திரா, அவருக்கு பிரதமர் வாய்ப்பு கிடைக்குதுன்னு நந்தியால அதே காங்கிரஸ் கட்சி எடுத்து நான் வேட்பாளர் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு என்.டி. ராமராவ் வேட்பாளரே நிறுத்தாம 5.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திரு நரசிம்மராவ் ஜெயிச்சாருங்கிற வரலாறு அவருக்கு முதல்ல சொல்றேங்க. 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று ஒழிச்ச ராஜபக்சே வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டுட்டு பொட்டி வாங்கிட்டு வந்தவங்க யாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மோடி பதவி ஏற்கின்ற பொழுது அந்த ராஜபக்சே வீட்டுல போய் சாப்பிட்டது யாரு? கார்கே. மோடி பிரதமராக பதவியேற்கின்ற பொழுது அந்த ராஜபக்சேவுக்கு எதுக்கு ரத்தின கம்பள வரவேற்பு? இந்தியாவினுடைய மக்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம ரகசியமா போய் பிரியாணி சாப்பிட்டு வந்த மோடிக்கு என்ன பேச்சு? பூர்வ பயணமாக அன்றைக்கு இலங்கைக்கு போனதுக்கும் பயணமாக ஒரு நிமிஷம் இதே
சோஃபியா குரேஷியை பாகிஸ்தானோடு தொடர்பு படுத்தி பேசியதற்கு இதுவரைக்கும் பாஜக பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கா? சரி கேப்போம். இதுவரைக்கும் பாஜக பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கா? ஓகே, அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? ஒரு நிமிஷம் சேலமணியன். இந்த நாடு சேலமணியன் இவர் ஏற்கனவே நெறியாளரா இருந்தவர். அடுத்தவங்க எனக்கு இப்ப கிளாஸ் எடுத்தார, இவர் இப்ப எப்படி பாஞ்சிக்கிட்டு வராருங்க பாருங்க. மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்ட போது 3000 சீக்கியர்களை வெட்டி கொன்னது காங்கிரஸ் கட்சி. ஆனா அப்ப ராஜீவ் காந்தி என்ன பதில் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரிங்க ஏதோ ஆர்எஸ்எஸ் என்ன ஏதாவது ISIS அமைப்பை சேர்ந்ததா? RSS ஓட அரசியல் மணியனை மட்டும் பேசுறேன், வேற யாரும் பேச வேண்டாம். மணியனை மட்டும். எஸ் சார், RSஐ சேர்ந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இந்த நாட்டின் பிரதமரா இருந்தாரு. மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த நாட்டின் துணை பிரதமரா இருந்தாருங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோடி வந்து RSS பிள்ளை, அவர் வந்து பிரதமரா இருக்கிறாரு. அமித்ஷா உள்துறை அமைச்சர் RSS ஓட செல்ல பிள்ளை. ராம்நாத் கோவிந்த்ங்கிற ஜனாதிபதி வந்து இந்த நாட்டில் RSS சேர்ந்தவர் இருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல RSS வந்து குடியரசு தின விழா பரடேவில் வந்து மார்ச் பாஸ்ட்ல கலந்துக்குன்னு கூப்பிட்டவர் ஜவஹர்லால் நேரு. கலந்துகிட்டது RSSங்கிறது அவருக்கு சொல்லிட்டு, RSS ஒரு சமுதாய அமைப்பு, அதை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். திமுக கழக தொண்டர்கள்லாம் போய் இந்த உண்மை நிலையை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். 1999 ஜூன் 16 முரசொலியில கட்டுரை எழுதினவர் கருணாநிதி. இத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் இதுக்கு என்ன பேச விடுங்க, என்ன கைது பண்ணலையா? 18 வருஷம் மத்தியில் ஆட்சியில எல்லாம் வளமான பலமான இதெல்லாம் இலாக்காவெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க கச்சத்தீவை மீட்டாங்களா? காவிரி உரிமையை மீட்டு கொடுத்தாங்களா? கல்வியை மானிய பட்டியல் கொண்டாங்களா? இல்ல சுனாமி வந்த போது அன்னைக்கு இருந்த ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு ஃபண்ட் வாங்கி கொடுத்தாங்க? 18 வருஷம் நல்லா வளமான பலமான துறைகளை வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சாங்க மத்திய அரசு வந்துகிட்டு. எந்த கட்சி வந்தாலும் வாஜ்பாயோட, மன்மோகன் சிங்கோட, தேவகவுடாவோட எல்லாத்தோடய உட்கார்ந்து இருந்தீங்களா? வார்த்தையில கவனம் திரு நாகராஜ், இது அரசியல் கணக்கு இல்லைன்னு பாக்குறீங்களா? அரசியல் கணக்கு இல்ல சார். இதுல என்ன ஏன் அரசியல் கணக்கு இல்ல? நம்ம கொங்கு மண்டலத்துல இருந்து ஒருவர், அதை நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க? இல்ல, நான் இதை வந்து கம்ப்ளீட்டா ராஜ்யசபா ஹேண்டில் பண்ணணும். ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு ஆளா இருக்கணும். அதே போல எல்லாருக்கும் இணக்கமான ஒரு நபராக இருக்கணும்ன்றது ஒரே பார்வை தான் இருக்கு தவிர இது தமிழ்நாடு அரசியல் அரசு பார்வை கொங்கு மண்டலம் அதெல்லாம் இல்லை. கொங்கு மண்டலத்தில் பாஜகவுக்குன்னு ஒரு பேஸ் என்றைக்குமே இருக்கு, அது என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் அண்ணன் CPR, SR சேகர், இந்த மாதிரி போன்ற பல சீனியர் லீடர்ஸ், வானதி அக்கா, அவங்கள கிரவுண்டில் ஒர்க் பண்ணி அதை டெவலப் பண்ணிட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இன்னைக்கு வேணுன்றது இல்லை. கொங்கு மண்டலம் நிறைய பேர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வானதி அக்கா வந்து தமிழ்நாட்டோட இந்தியாவோட மகளிர் அணி லீடராக இருக்காங்க. அந்த மாதிரி பல பேர் பல விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நான் அரசியல் பார்வை பார்க்கல சார். இதில் நான் பார்க்கறது வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் வேணும். அந்த எக்ஸ்போர்ட்டா CPR பார்க்குறாங்க. அந்த CPR வந்து அது அடையாள அரசியல் இன்னொரு பார்வை வைக்கிறாங்க. இல்லை, இது அடையாள அரசியல் கிடையாது சார். சார் நான் என்ன சொல்கிறேன், பாஜக ஒரு வைஸ் பிரசிடென்ட் பாஜக ஆட்சியில் இருக்கு, அவங்களுக்கு யார் வைஸ் பிரசிடென்ட் போடணும் உரிமை இருக்கு, அவங்க போடுறாங்க. அந்த கட்சியை வந்து ஆதரிக்காம போங்க, அது ஒரு விஷயம். ஆனால் RSSலேருந்து தான் போடுவாங்க பாஜக. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பண்ணிக்கோங்க.